குறிமேடு கொண்டக்கார ஊராட்சியிலேருந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி பொல்யூஷன் இதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் தாசில்தார் கிட்ட. அதாவது நான் அந்த ஊர்லேருந்து என்ன கஷ்டப்படுறேன்னா, ஃபுல்லாக பொல்யூஷனில் தான் மண். பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ வரதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கேட்கறதுக்காக வந்தோம். அப்புறம் என்னென்னா, அந்த ஊரில் இருக்குன்னா தண்ணி இப்போ மழை வந்த டைமில் ஃபுல்லாக வெள்ளம் வந்துருச்சு. அதனால் வெளியில் போகிறதுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. அது பக்கத்தில் இருக்கிற கம்பெனியில் போய் கேட்டோம்னா, அதுக்கும் நாங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெளியில் தான் உட்காந்துட்ருக்கணும். அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு, ஏன்னா நாங்கள் தான் அவங்களுக்கு அப்போ உப்பாலம் கொடுத்தது. அப்போ அவங்கக்கிட்ட நாங்கள் போயிட்டு பர்மிஷன் எங்களுக்கு கொஞ்சமாவது இடம் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு நாங்கள் வெளியில் தான் உட்காந்துட்டு இது மாதிரி கேட்டுட்ருக்கோம், கொஞ்சம் அனுமதிங்கன்னு சொல்லிட்டு. அவங்க என்னடான்னா, இருங்க 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 எதனா யாருன்னா கேட்டாங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கிறது கிடையாது. நாங்கள் என்னன்றோம், எங்களை எடுத்து எங்கன்னா வெளியில் எங்களுக்கு ஒரு வசதி வீடு இதுவை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். வீட்டுக்கு ஒருத்தருக்கு நிரந்தர வேலை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். வந்திருக்கு, எனக்கே அலர்ஜி வந்திருக்கு, எங்களுக்கும் அலர்ஜி வந்திருக்கு. நிறைய பேர் இதால் ஆஸ்துமா பிரச்சனை, வீசிங் ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. எல்லாமே எதுவுமே கிடையாது. அதில் ஒரு 2-3 பேர் டெத்து கூட ஆயிருக்காங்க. ஏன்னா அந்த ஊர்லேருந்து போகிற வண்டி வசதி கிடையாது. ஒரு ஊருன்னா எல்லாமே ஒரு வசதி இருக்கணும். அந்த ஊரில் எந்த வசதியும் இல்லாததுக்கு எதுக்கு அந்த ஊருன்னு கேட்குறேன் நான். ஒரு ஊருன்னா என்னது, ஒரு சமுதாய கூடம் இருக்கணும், ஒரு ஸ்கூல் இருக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கணும், எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு எங்களுக்கு அந்த ஊர்? தண்ணி அவ்வளோ இதுவும் வந்திருந்தா கூட யாரும் எங்களை பார்க்கறது கூட கிடையாது. குறிமேடு ஒரு கிராமம் இருக்குதா அப்படின்றது நாங்கள் இன்னொரு எந்தெந்த ஊரோ நியூஸில் போடுறாங்க. ஆனால் அந்த குறிமேடுன்ற கிராமம் நியூஸில் வரவே கிடையாது. ஒருத்தருக்கு கழுத்தில் இவ்வளோ தண்ணி, பாம்பு, அது இது எல்லாமே அதில் தான் நாங்கள் கஷ்டப்பட்டோமே. நீங்கள் பாருங்க, அந்த ரோடுங்க சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போங்க. வண்டி பசங்க ஸ்கூலு போகிறதுக்கு 4 மணிக்கு வர குழந்தை 6:30 மணிக்கு வீட்டுக்கு வருது. ஏன் சார் பயமா இல்லை? அதால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, கீழே விழுந்திருக்காங்க, அடிபட்டிருக்காங்க, எல்லாமே இருக்குது. இல்லாமல் கிடையாது. நடந்து போகிறது கூட எங்களுக்கு பயமாக இருக்குது. அவ்வளோ இதுவாக இந்த பக்கம் வண்டி, இந்த பக்கம் வண்டி, நடுவில் வண்டி. நாங்கள் எந்த பக்கம் போகிறது? எங்களுக்கு ரோடு வசதியே கிடையாது. வண்டிங்க தான் ஃபுல்லாக. நீர், வீடு, இடம், அப்புறமா எங்களுக்கு ஒரு வேலை, நிரந்தர வேலை அந்த மாதிரி வேணும். ஏன்னா எங்களுக்கு வெளியில் போயிட்டு கிடையாது. எங்களுக்கு வேலை செய்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. கொண்டகார பஞ்சாயத்து குறும்பேடு, அதை புதுப்பட்டினம் இருக்குது பார்த்தியா, எடுத்தாங்க பாரு, அதை போல் அடிப்படையாக பண்ணிட்டாங்க குறும்பேடு. நான் குளத்தில் கறி வரும், கறி வரும்போது குளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது சாப்பாடு ஆகிறதா ஆகாதுதான், தண்ணி ஃபுல்லாக அதை போல் இருக்குது. சாப்பாடு ஆகிற இடத்துல வீட்டு வாசலில் கறி அப்படியே கொட்டும், தண்ணி ஊற்றி கழுவினாக்கா அப்படியே போகும். அதை போல் குறும்பேடில் இருக்கணுமா? அவ்வளோ பாதிக்கிறோம் நாங்கள். பசங்களை ஸ்கூலுக்கு இட்டுன்னு போகிறதுக்கு வசதி கிடையாது. லாரி இந்த பக்கம் 10 லாரி, அந்த பக்கம் 10 லாரி போகிறதுக்கு வசதி. பசங்களை டெஸ்ட்டு அப்படியே மூக்கில் போகுது, சளி, இரும்புல. இதோ 10 பேருக்கு கை கால் விழுந்து போச்சு. இதோ எனக்கு கால் அடி. அதை போல் இருக்குது ஊரில். நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதை போல் கஷ்டப்பட்டுன்னு கிடக்கும்.